உங்களுக்கு கரெக்டான கலர் தெரியுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு க்ளீன் பண்ணும்போது தாங்க உனக்கு கண்டுபிடிச்சேன். இங்கே ஒரு இலை இருக்கு. ரோஸ்ல தான் நிறைய பூச்சி வருது. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்கு. காஸ்ட்லியான போகன்வில்லா இதுதான். Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ, லாங் வீடியோ போட்டு. இடையில ஷார்ட்ஸ் மட்டுமே நான் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தனால ஃபங்க்ஷன் முடியல, ஆனாலுமே சரி வீடியோ போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஷார்ட் வீடியோ. இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்றத நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நமக்கு மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பனி இருக்கு, மழை முடிஞ்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா சரி ஃபுல்லாக பெருக்கி விட்டுறலாமேன்ட்டு 2 டேஸாகவே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டோம். ரோஸ் எல்லாமே ப்ரூன் பண்ணி, தெரியும் உங்களுக்கு, ஸ்டாண்டு கீழே எல்லாமே ஃபுல்லாக பெருக்கி வச்சாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த போகன்வில்லாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க. அப்புறம் இந்த லைட் பிங்க் ரோஸ் இதுவுமே அழகாக இருக்குது. சம்மர் ஸ்னோ. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு கரெக்டான கலர் தெரியுதான்னு தெரில, நிழலில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பிளாக்கு, ரெட்டு கூட இல்லை, பிளாக்கு. ஒரு சூப்பரான ரோஸுங்க இது. நான் ஆக்சுவலாக கார்டனில் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கே கலரு அப்படின்னு கேட்கும் போது கார்டன்லேயே சொன்னாங்க, ஆமாம் இது புது வெரைட்டி தான் அப்படின்னாங்க. ஏன்னா இது வந்து ரெட்டும் இல்லை ஆரஞ்சும் இல்லை. நமக்கு பிளாக் டிலைட்டோட கலர் தெரியும், பக்கத்துலேயே வச்சுருக்கேன் பாருங்கள் பிளாக் டிலைட்டு. இது வந்து நல்ல வெல்வெட் மாதிரி இருக்கும் கலர். இது வேற. இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு கலர் நல்லா தெரியுமான்னு தெரியல. நான் முடிஞ்சா நைட்டில் ஃபோட்டோ எடுத்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஒரு வித்தியாசமான காம்பினேஷன், ரொம்பவே அழகாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 பூ பூத்துருக்கு. இது இன்னைக்கு பூத்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று பூத்துது. இது ஃபேட் ஆயிருக்கு. அது வந்து உங்களுக்கு சூப்பர் கலருங்க. முடிஞ்சா நைட் நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். காலையிலே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் முடியல. ஏன்னா பப்பீஸ்லாம் கத்திட்டே இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. இதுதான் அந்த ரோஸு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அது கலரே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வாங்கி இது ஒரு 4 மாதம் மேலே ஆயிடுச்சு. பிளான்ட்டு சூப்பராகவே இருக்குது. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நான் காலையில் எடுத்த ஃபோட்டோ நைட்டு வந்து நம்ம லைட்லாம் இல்லாமல் எடுக்கும்போது ரொம்பவே சூப்பர். அதுக்கப்புறம் இன்னைக்கு க்ளீன் பண்ணும்போது தாங்க உனக்கு கண்டுபிடிச்சேன். இங்கே ஒரு இலை இருக்குது. அது பொடுதலையான்னு சொல்லிட்டு யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்கள். நான் ரொம்ப நாளாக பொடுதலை கார்டனில் போய் கேட்டுட்டு இருந்தேன், பொடுதலை இருந்தால் எங்களுக்கு கொடுங்கன்ட்டு. இது உடச்சி பார்த்தா சவுண்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். உடச்சா டப் டப் அப்படின்னு சவுண்டு வருது. ஸோ இது பொடுதலையான்னு தெரியல. இன்னும் ஃப்ளவர்ஸ் வரல. ஃப்ளவர் வந்தால் நானே கூட கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு அப்படியே படர்ந்து பாருங்கள். ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக படர்ந்து, பாதி பிடுங்கி போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தா இது பொடுதலையோட இலை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். யாருன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லேண்டனா பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு லேண்டனா வந்து காம்பவுண்ட் மேலே இருந்தது. இப்போ பூ எதுவும் இல்லை. நான் ஒரு வீடியோவில் பார்த்து லேண்டனா வந்து நம்ம பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்தலாம், அப்புறம் இந்த ஸ்மெல்லுக்கு பூச்சி வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால லேண்டனா இது எல்லோ. இன்னொன்று நம்ம ரெட் கலரும் வாங்கிட்டோம் அப்படின்னா ரோஸ் பக்கத்தில் வைக்கலாம். ரோஸில் தான் நிறைய பூச்சி வருது. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் காலையில் ப்ரூன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல ட்ரிப்ஸ் அட்டாக் ஆகிருந்தது, மொட்டுக்கள். அதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு ட்ரிப்ஸ் ஒன்றில் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்மெல்லுக்கு வராதுன்னாங்க, அதனால இது வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான நாட் ரோஸுங்க. ரொம்பவே பிடிக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் இது பலூன் ரோஸ் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலங்க. இதெல்லாம் அப்படியே புல் பிடுங்குற வேலை இருக்குது. இதில் கை வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரமாயிரும், அதனால அப்படியே விட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பாவில் ஒரு மொட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் சிக்னேச்சரில் பார்த்தீங்கன்னா 3 மொட்டு, 2 மொட்டு பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. இது ஒன்று, இதோ ஒன்று இருக்குது. கீழே பாருங்கள் இன்னொன்று வந்துட்டுருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொன்று. இப்போ தான் நானே பார்த்தேன். ஸோ இதில் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மல்டிபிள் ஆகுது, சீடும் தருது இந்த வெரைட்டி. அதுக்கப்புறம் இன்னொன்றில் பார்த்தேன் மொட்டு வந்து டபுள் லோட்டஸ்லேயும் மொட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லில்லி பாயிலையும் ஒரு குட்டியாக மொட்டு வருது. மொட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், தெரியுதுங்களா இது. ஸோ ரெயின் லில்லிஸ் வந்து ஸ்டாண்டில் இருக்கிறது கொஞ்சம் பார்க்கும் போதே புல்லெல்லாம் எடுத்துடுறோம். மற்றது தான் இன்னும் புல் எடுக்க முடியாமல் இருக்குது.
எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்குல்ல 3 கலர் மயில் மானை எடுத்துகிட்டே இருக்கும். இது இப்போ ட்ரை ஆக போகுது, ஏன்னா கலரே மாறிடுச்சு பாருங்க செடி. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சீடு போட்டிருக்கேன், ஒரு பேட்ச் பூவே வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் இப்போ சீடு போட்டது. அதுக்கப்புறம் இது வந்து சாம்பிளுக்காக நம்ம சீடு கொடுத்தோம் இல்லையா கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி ஒரு பேக் எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாம் எத்தனை கலர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டேன். அதுவுமே முளைச்சிருக்கு. தண்டு பார்த்தாலே உங்களுக்கு கலர் தெரியும். ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது, ரெட்டும் இருக்குது. ஸோ இது நான் பூக்கும் போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தனித்தனியாக போட்டிருக்கேன் பேட்சாக. இதை வந்து நான் வேறு தொட்டிக்கு மாற்றிடுவேன் பூத்ததுக்கப்புறமா. இது மட்டும் இதில் ஏற்றி விட போகிறேன். ஆனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் இதில் ஏற்ற போகிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த போகன் விழா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. இது நான் வாங்கினதுலேயே காஸ்ட்லியான போகன் விழா இதுதான். ஏன்னா டபுள் கலர் அப்படின்றதுனால 415 கொடுத்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கும் போது ஒரு 4 ஸ்டெம் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறமா எனக்கு போன வருஷம் சீசனில் கூட இவ்வளோ அழகாக பூக்கல. இப்போ பிரான்ச்சஸ்லாம் சூப்பராக பிரிஞ்சு கலர் அங்கங்கே பிங்க்கு ஒயிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. காஸ்ட்லியாக வாங்கியிருந்தாலுமே பரவாயில்ல, மனசுக்கு ஒரு திருப்தி. நமக்கு இந்த வின்டர் வந்து நல்லா இருக்கும் கார்டன், அதனால பார்க்கறதுக்கே ஒரு ஹாப்பி. என் தம்பி பொண்ணு குட்டி பொண்ணு, அவளை இன்னைக்கு மாடி ஒரு 2-3 வீக்ஸாகவே நாங்கள் மேலே கொண்டு வரல அவளை. ஏன்னா பனி ஜாஸ்தி இருக்குன்னு. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருந்தனால கூப்பிட்டு வந்து அவளே பார்த்து கை தட்டி சிரிக்கிற அளவுக்கு இந்த பிளான்ட் இருக்கு. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அழகாக இருக்குது. அவங்களுக்கு தான் நாளைக்கு பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கோம். நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவேன்றது தெரியல. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா Jan 8. இப்போ வந்து நான் மாடிக்கு உச்சி வெயிலில் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் காய வச்சிருந்தோம். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி செய்கிறதுக்காக வெங்காயம் இங்கே பாருங்கள். அதனால தான் காலைல கழுவி விட்டோம் ஃபுல்லாக. வெங்காயம் கீழே போட்டு தான் காய வச்சோம், தார்பாய் போட்டு. இப்போ எடுத்து வச்சுருக்கேன். வெயிட் தூக்கிட்டு போக முடியாதுன்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ கீழே தூக்கிட்டு போவாங்க. ஸோ அவருக்காக வெயிட்டிங். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வரும்போதே கூட இவங்களும் வந்துட்டாங்க. சிட்டு வந்துடுச்சு. சிட்டுவோட குட்டி, அவங்க பேர் 2 பேர் வச்சு கூப்பிட்றோம். ஒன்று வந்து சிட்டுக்குட்டி அப்படின்னு கூப்பிட்றோம், இன்னொன்று கியோன்னு கூப்பிட்றோம். என்ன பேர் வைக்கலான்னு தெரியல. சிட்டுக்குட்டின்னு கூப்பிட்டா அதுவும் திரும்பி பார்க்குது. சரி, சிட்டுவோட குட்டியில் பையன் அது. 2 பேரும் ஒரே அட்ராசிட்டி. நாங்கள் வருமோ இல்லையோ மேலே அவங்க வந்து ஒரே ஆட்டம். அதுவும் வெயில் அடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நமக்கு மாடியில் பூச்சி எதுவும் வராமையே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓனா ஒன்று இருந்தது, இந்த ஓனாவை முடிச்சுட்டாங்க. ஆனால் ரொம்ப தொல்லையாக இருக்குங்க குட்டி, ரொம்ப தொல்லை பண்ணுது. இது வரைக்கும் தொட்டிலெல்லாம் எதுவும் கை விளையாடலை. சிட்டுவும் குட்டிலேருந்து அப்படியே தான் கையெல்லாம் வச்சு பழகாது. தொட்டியை மண்ணைக்கு தள்ளி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாது. சரி, மாடி மேலே இருக்கட்டும்னு விட்டுருக்கேன். சரி, டைம் ஏன் வேஸ்ட் பண்ணோன்ட்டு ஒரு வீடியோ. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோங்க. இந்த இடமும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் மந்த்து தான் நம்மளுக்கு இன்னும் ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எப்படி என்னன்றது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, நாங்கள் ஆக்சுவலாக இப்போ கிறிஸ்மஸ் போச்சு இல்லையா, கிறிஸ்மஸ் கேரல் போகும்போது நிறைய ஸ்ட்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டு வாசலில் இது வச்சுருந்தாங்க, நம்ம சாண்ட் பேப்பர் வைன். அது பார்த்தா பூவோடு இருந்துச்சு. ஐயோ அழகாக இருக்கே, நம்ம வீட்டில் எப்போ தான் பூக்குமோ. இப்போ சீசன் ஆக்சுவலாக நவம்பர் டிசம்பரில் பூக்கும். நமக்கு வந்து இந்த வருஷம் பூக்காது போல இருக்கு, அடுத்த வருஷம் தான் பூக்கும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று காலையில் நான் வந்து பார்க்குறேன், மேலே எனக்கு மொட்டு வந்திருக்கு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, தெரியுதுங்களா மொட்டு? இந்த மொட்டு பார்த்தோன்னே எனக்கு செம்ம சர்ப்ரைஸு, செம்ம ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. வாவ், நம்ம வீட்டில் இந்த வருஷமே பூ பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் மழையில் வேஸ்ட்டாக போன இந்த மைசூர் ட்ரம்பெட் வைன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மொட்டுக்கள். கடவுள் வந்து ஃபஸ்ட்டு 1 மொட்டு 2 மொட்டு இருந்த போதே அது வந்து மழையில் போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டேன். பார்த்தா இப்போ 10க்கு மேலே மொட்டுக்கள் அங்கங்கே வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது தொங்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். நமக்கு ஃப்ளவர் வரும்போது பார்க்கலாம். இப்போ எனக்கு பயம் இல்லை, ஏன்னா மழை முடிஞ்சிருச்சா, அதனால் இப்போதைக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அதனால் இந்த பக்கம் நாங்கள் ஒரு கிளைம்பிங் நெட்டு போடலான் இருக்கோம். இந்த கொம்புக்கும் அந்த கொம்புக்கும் கிளைம்பர் நெட்டு போட்டு இந்த ஆர்ச்சை வந்து இப்படி மேலே போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளவர் தொங்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். அதனால் அந்த பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் கம்பளிப்பூச்சி தொல்லை ஜாஸ்தி இருந்ததுங்க டிசம்பர் செடியில். முக்கியமாக அந்த கம்பளிப்பூச்சி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லுமே வந்து சோப்பு தண்ணிலாம் போட்டு 2-3 நாள் ஃபுல்லாக தெளிச்சு விட்டதுக்கப்புறமா சரியாயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. அந்த அடிநியமாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. நம்ம முடிச்சுட்டு
ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் அந்த கிவ்அவே வீடியோ போடுறேன். கிவ்அவேக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.